Hello everyone. லாஸ்ட் வீடியோவில் இந்தியா எப்படி மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டுச்சுன்னு பார்த்துருப்போம். 1956ல் மொழிவாரி மாநிலங்களாக 14 மாநிலங்களும் 6 யூனியன் டெரிட்டரிஸாகவும் பிரிக்கப்பட்டிருக்கும். அந்த 14 ஸ்டேட்ஸ் மெட்ராஸ், கேரளா, மைசூர், ஆந்திர பிரதேஷ், ஒரிசா, பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால், பாம்பே, அசாம், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், பீகார், ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் ராஜஸ்தான். இதுதான் அந்த 14 ஸ்டேட்ஸ். அண்ட் 1956ல் இருந்த 6 யூனியன் டெரிட்டரிஸ் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட், செகண்ட் லக்கதீவ், மினிகாய், அமின்தீவ். இதுதான் இப்போ நம்ம லட்சதீப்னு சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் டெல்லி, ஹிமாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், திரிபுரா. யூனியன் டெரிட்டரியா எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டு இந்நாள் வரைக்கும் யூனியன் டெரிட்டரியா இருக்கக்கூடியது தாத்ரா நகர் ஹவேலி, தாமன் அண்ட் டையூ, பாண்டிச்சேரி, சண்டிகர். இது ரெண்டுமே வந்து போர்ச்சுகீசியஸ் கிட்ட நம்ம ஆக்குபை பண்ணியிருப்போம். அலாங் வித் திஸ் கோவாவும் போர்ச்சுகீசியஸோட டெரிட்டரி தான். நம்ம தாமன் அண்ட் டையூவை 1961 போலீஸ் ஆக்ஷனில் ஆக்குபை பண்ணக்குள்ள கோவாவும் சேர்த்து ஆக்குபை பண்ணியிருப்போம். தாத்ரா அண்ட் நகர் ஹவேலி 10th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இந்த இயர் 1961 இந்தியா கூட யூனியன் டெரிட்டரியா ஆட் ஆயிருக்கும். அண்ட் தாமன் அண்ட் டையூ பிளஸ் கோவா 12th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1962 படி இந்தியா கூட யூனியன் டெரிட்டரியா ஆட் பண்ணியிருந்திருப்பாங்க. லேட்டர் ஆன் கோவாவை மட்டும் பிரித்து ஸ்டேட்டாக மாற்றிருப்பாங்க. அண்ட் இப்போ ப்ரெசென்ட்ல தாத்ரா நகர் ஹவேலி அண்ட் தாமன் அண்ட் டையூ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு யூனியன் டெரிட்டரியா ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பாண்டிச்சேரி பிரெஞ்ச் டெரிட்டரி அதை 14th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1962 மூலமா இந்தியா கூட ஒரு யூனியன் டெரிட்டரியா ஆட் பண்ணிக்கிட்டோம். அண்ட் தென் சண்டிகர் பஞ்சாப்லேருந்து பிரிக்கப்பட்டு டைரக்டா ஒரு யூனியன் டெரிட்டரியா ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கும். லேட்டர் ஆன் ஸ்டேட்டாவே டைரக்டா ஃபார்ம் பண்ணப்பட்ட இடங்கள் குஜராத், நாகாலாந்து, ஹரியானா, சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட், தெலுங்கானா. ஹரியானான்றதும் பஞ்சாப்லேருந்து வந்திருக்கும். பஞ்சாபி ஸ்பீக்கிங் பீப்புளுக்கு தனியாக ஒரு ஸ்டேட் வேணும்னு அகாலிதால் வந்து தாரா சிங்ன்ற ஒரு தலைமையில் ப்ரொடெஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதனால ஷா கமிஷன் ஒன்று 1966ல் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ரெக்கமெண்டேஷன் படி பஞ்சாபை 3ஆக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று பஞ்சாப் தனி ஸ்டேட்டாகவும், ஹரியானா அண்ட் தென் ஹரியானா ஸ்டேட்டாக பிரிச்சிருப்பாங்க. தென் சண்டிகரை வந்து யூனியன் டெரிட்டரியாக பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் யூனியன் டெரிட்டரி அண்ட் தென் லேட்டர் ஆன் எதெல்லாம் ஸ்டேட்டாக மாற்றப்பட்டுச்சுன்னு பார்த்தோம்னா ஹிமாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், திரிபுரா, கோவா, அருணாச்சல் பிரதேஷ், மிசோரம். இதில் ஃபர்ஸ்ட் இருக்க 3மே வந்து 1956ல் யூனியன் டெரிட்டரிஸாக ஃபார்ம் பண்ணப்பட்டது. லேட்டர் ஆன் ஹிமாச்சல் பிரதேஷ் 1971ல் ஸ்டேட்டாக மாறி இருக்கும். மணிப்பூர் அண்ட் திரிபுரா 1972ல் சேஞ்ச் ஆயிருக்கும். கோவா, அருணாச்சல் பிரதேஷ், மிசோரம் 1987. இப்போ இந்த 1987ல் தான் இங்கே இருக்கக்கூடிய கோவாவை தனியாக பிரித்து ஒரு ஸ்டேட்டாக ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. தாமன் அண்ட் டையூ யூனியன் டெரிட்டரியாவே கண்டினியூ ஆயிருக்கும். மிசோரம் பார்க்கக்குள்ள மீசோ பீஸ் அக்கார்ட் 1986 இதை பற்றி ஜஸ்ட் ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது என்ன, யாருக்கு மத்தியில் சைன் பண்ணப்பட்டுச்சு அப்படின்றது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் மீசோ நேஷனல் ஃப்ரண்ட் இவங்களுக்கு இடையில போடப்பட்ட அந்த அமைதி ஒப்பந்தம் தான் மீசோ பீஸ் அக்கார்ட் இந்த இயர் 1986. ஜஸ்ட் சிம்பிளாக தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப டீட்டெயிலாக டிஎன்பிசிக்கு தேவையில்லை. ப்ரிலிம்ஸ் அஸ்பெக்டில் எப்படி யூடியெல்லாம் ஸ்டேட்டாக மாற்றினாங்களோ அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டையும் யூடியாக மாற்றிருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் எடுத்துக்கிட்டோன்னா அது ஒரு ஸ்டேட். அதை ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக்குன்னு 2 யூனியன் டெரிட்டரியாக ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் வித் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் லடாக்குக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கிடையாது. லோக்சபாவில் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு 5 சீட்ஸ், ராஜ்யசபாவில் 4 சீட்ஸ் ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்கு. அண்ட் லடாக்குக்கு பார்த்தோன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் கிடையாது, ராஜ்யசபா சீட் ரெப்ரசன்டேஷனும் கிடையாது. லோக்சபாவில் மட்டும் ஒரு சீட் இருக்கு, ஒரு ரெப்ரசன்டேஷன் லடாக்லேருந்து வருவாங்க. அடுத்து டிஃப்ரெண்டான 2 ஸ்டேட் பார்க்க போகிறோம். ஒன்று சிக்கிம், இன்னொன்று மேகாலயா. சிக்கிம் பார்த்தோம்னா டில் 1947 பிரின்ஸ்லி ஸ்டேட்டாக இருந்திருக்கும். கோயல் அப்படின்றவர் அதோட ரூலராக இருந்திருப்பார். 1947 இருந்து 1974 வரைக்கும் இந்தியாவோட ஒரு ப்ரொடெக்டரேட் ஸ்டேட்டாக இருந்திருக்கும். ஸோ நம்ம அவங்களோட டிஃபென்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இதை மட்டும்தான் ஹேண்டில் பண்ணியிருப்போம். மீதி எல்லாமே வந்து சிக்கிமில் இருக்கக்கூடிய அந்த கோஹல் அவரோட இன்ஸ்டியூட் தான் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. தென் அங்கே இருக்கக்கூடிய பீப்புள் இந்தியா கூட ரொம்ப மோர் அசோசியேட்டாக இருக்கணும்னு விருப்பப்பட்டதுனால 1974ல் 35th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி ஆர்டிகல் 2A ஒன்று இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க அண்ட் 10th ஷெட்யூலும் ஆட் பண்ணியிருப்பாங்க. சிக்கிமுக்கு ஸ்பெஷலாக ஒரு ஸ்டேட்டஸ் அசோசியேட் ஸ்டேட் அப்படின்ற டைட்டிலில் இந்தியா கூட ஆட் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் வந்து இந்த ஸ்டேட் கிளாசிஃபிகேஷன் இதுக்கு முன்னாடி பண்ணதை சிக்கிமுக்காக உருவாக்கப்பட்டுச்சு. தென் இன் 1975 ஒரு ரெஃபரண்டம் நடத்தியிருப்பாங்க. பிகாஸ் அங்கே இருக்கக்கூடிய பீப்புள் இந்தியா கூட இன்னும் மோர் அசோசியேட்டாக இருக்கணும், இந்த அசோசியேட் ஸ்டேட்டுன்ற டைட்டில் கீழே இருக்கிறத விரும்பியிருக்க மாட்டாங்க. ஸோ இன் ரெஃபரண்டம் அவங்க இந்தியாவோட ஒரு இன்டெக்ரல் பார்ட் ஆகணும்னு ஓட் பண்ணது இல்லாமல் அந்த கோயல் அவரோட இன்ஸ்டியூட்டை அபாலிஷ் பண்ணுன்றதுக்காக ஓட் பண்ணியிருந்திருப்பாங்க. பை 36th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இந்த 1975 சிக்கிம் இந்தியாவோட ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ஸ்டேட்டாக மாறி இருக்கும். இந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இதுக்கு முன்னாடி ஆட் பண்ணப்பட்ட ஆர்டிகல் 2Aவையும் 10th ஷெட்யூலையும் டெலீட் பண்ணியிருக்கும்.
அண்ட் சிக்கிமுக்கு ஒரு சில ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க பை இன்சர்ட்டிங் ஆர்டிகல் 371F. இந்தியாவில் ஒரு சில ஸ்டேட்டுக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்கும். அதுக்கான ஆர்டிக்கல்லாம் 371 அண்ட் அதோட ஆல்ஃபபெட்ஸ் 371A B அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்கும். எந்தெந்த ஸ்டேட்டுக்கு என்னென்ன ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் இருக்குன்னு அந்த சாப்டர் பார்க்கக்குள்ள பார்த்துக்கலாம். அண்ட் மெகாலயா பார்த்தோம்னா அஸ்ஸாமுக்கு உள்ளேயே ஒரு அட்டானமஸ் ஸ்டேட்டாவோ ஒரு சப் ஸ்டேட்டாவோ ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பாங்க பை 22nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இந்த இயர் 1969. அஸ்ஸாமுக்குள்ளே இருந்தாலும் மெகாலயாவுக்கு தனியாக லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் இருந்திருக்கும். எகைன் அங்கே இருக்கக்கூடிய பீப்புள் அந்த ஸ்டேட்டஸ் பிடிக்காம கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டேட் ஆகணும்னு விருப்பப்பட்டிருப்பாங்க. தேர்பை 1972 மெகாலயா தனி ஸ்டேட்டாக ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கும். ஒரு சில ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸோட நேம்ஸ் சேஞ்சும் பண்ணியிருக்காங்க. அந்த நேம் சேஞ்ச் என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நேம் சேஞ்ச் பண்ணது 1950 யுனைடெட் ப்ரோவின்ஸ் அப்படின்றத உத்தரப்பிரதேஷ்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருந்திருப்பாங்க. தென் 1969 மெட்ராஸை தமிழ்நாடுன்னு ரீநேம் பண்ணியிருந்திருப்பாங்க. தென் 1973 2 பிளேஸோட நேம்ஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஒன்று மைசூர் கர்நாடகான்னு ரீநேம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் லக்கதீவ், மினிகாய் அண்ட் அமின்தீவ் இந்த ஐலாண்ட் குரூப்ஸை லக்ஷதீப் அப்படின்னு சொல்லி நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. தென் 1992 நம்ம டெல்லி யூனியன் டெரிட்டரியாக வந்திருக்கும். அதுக்கு ஸ்பெஷலாக ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க பை 69th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இந்த இயர் 1991. டெல்லியை நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லின்னு ரீநேம் பண்ணியிருப்பாங்க. தென் 2006 உத்தராஞ்சலை உத்தரகாண்ட்னு சொல்லி ரீநேம் பண்ணியிருப்பாங்க. சேம் இயர் பாண்டிச்சேரி ரீநேம்ட் அஸ் புதுச்சேரி. தென் 2011 ஒரிசான்ற ஸ்டேட்டை ஒடிஷான்ற நேமுக்கு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் 96th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி 8th ஷெடியூலில் இருக்கக்கூடிய லாங்குவேஜ் லிஸ்ட்டில் ஒரியான்னு இருந்திருக்கும். அந்த லாங்குவேஜை ஒடியான்னு சொல்லி அந்த ப்ரொனன்சியேஷன் அங்கேயும் சேஞ்சஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் சிட்டிசன்ஷிப் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.